காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் கல்லூரியில் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக 3 இளைஞர்களை உருட்டுக்கட்டை, அருவா உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய 5 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த விமல், மணிபாரதி, தினேஷ் உள்ளிட்ட 3 பேருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இளவமுதன், கார்த்திக், நந்தா, கவின் என 5 பேருக்கும் இடையே கல்லூரியில் ஏற்பட்ட பிரச்சனையால் முன் விரோதம் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று மாலை திருநள்ளாறு அருகே பேட்டை கிராமத்திற்கு செல்லும் பேட்டை ரோடு பகுதியில் 2 கும்பலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி சண்டையாக மாறி தாக்கிக் கொண்டனர். அப்பொழுது கார்த்தி என்பவரது வாகனத்தில் இருந்த அருவாவை கொண்டு விமல், மணிபாரதி, தினேஷ் என 3 பேரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் 3 பேரும் உயிர் தப்பித்து ஓடியுள்ளனர். இதனால் அவர்கள் லேசான காயத்துடன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் 3 பேரையும் சரமாரியாக அருவாள், உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய இளவமுதன், கார்த்தி, நந்தா, கவின் என 5 பேர் மீது திருநள்ளாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். மேலும் கார்த்தி என்பவர் மீது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மடவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் அரசு பள்ளி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு புகார் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 3 பேரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் மணப்பட்டு பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை, சுக்காராம், முரளி என்பதும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதன் பின்னர் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து கஞ்சா மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பங்குச் சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி புதுவையில் 6 பேர் ரூபாய் 52,20,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரியங்கா என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் மர்ம நபர் தொடர்பு கொண்டு பங்குச்சந்தையில் அதிகம் பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதனை நம்பி பிரியங்கா ரூபாய் 27 லட்சத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். இதேபோல் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் ரூபாய் 4,95,000 மற்றும் கோனரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவி சர்மா என்பவர் ரூபாய் 1,30,000 பணத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேலும் கோனரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவி சர்மா என்பவர் ரூபாய் 1,30,000 மேலும் புதுச்சேரி காலாப்பேட் பகுதியைச் சேர்ந்த பிதுபூஷன் தாஸ் ரூபாய் 14 லட்சம், குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த உதித்ராஜ் சிங் ரூபாய் 1,32,000, நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ராகுல் கிருஷ்ணன் ரூபாய் 3,63,000 என பல்வேறு இணையவழி மோசடிகளில் பணத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இப்புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடு முழுவதும் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்ட வட மாநிலத்தை சேர்ந்த 2வரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ராகுல் கிருஷ்ணா என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் KIH வெக்கேஷன் கிளப் என்ற இணையதளத்தில் இந்தியா முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு போகலாம் என்றும் 5 நாட்கள் இலவசமாக தங்கும் இடம், உணவு, போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படும் என்ற விளம்பரத்தை நம்பி ரூபாய் 1,63,000 அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தியதாகவும் 8 மாதங்கள் ஆகியும் சரியான பதில் அளிக்காமல் ஏமாற்றி வருவதாக புகார் அளித்தார். இதன் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இணையதளத்தின் உரிமையாளர்களான ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அஜய் மேலா மற்றும் ஒசாமா கான் ஆகிய 2வரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர்.
தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் நாடு முழுவதும் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டதும் பல்வேறு மாநிலங்களில் இவர்கள் மீது 42 வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் அதிரடிப்படை போலீசார் திடீரென நடத்திய சோதனையில் கைதியிடம் இருந்து செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை கைதி மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். இங்குள்ள கைதிகள் செல்போன் மூலம் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக போலீசார் தலைமையகத்திற்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நேற்று மத்திய சிறைக்கு சென்றனர். அங்கிருந்த சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் காவலர்கள் உதவியுடன் மத்திய சிறை முழுவதும் திடீரென தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சமையல் அறையில் மர்ம நபர் ஒருவர் செல்போன் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து கைதிகள் அறையில் சோதனை செய்ததில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட பரமசிவம் என்பவரிடமிருந்து மற்றொரு செல்போனை சிறை காவலர்கள் பறிமுதல் செய்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரனிடம் ஒப்படைத்தனர். மேலும் சார்ஜர், பேட்டரி, ஹெட்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் காலாப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.